இல்ல 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 இப்போ ஏன் பேசல? நான் சொல்லி முடிச்சிட்டேன் 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நிறுத்திக்குமா? இல்ல 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 இதோட நிறுத்திக்குமா? இது திசை மாற வேண்டாங்க. பிரதர் 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 ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ப்ரொமோஷன் பண்ணும்போது அதை பத்தி மட்டும் பேசுவோம். ப்ளீஸ். இது வந்து ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு படத்தோட ப்ரொமோஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். தாழ்மையான வேண்டுகோள் ப்ளீஸ். அந்த திசை திருப்ப வேண்டாம். 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்ல. சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்துறை இயக்குனர். எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனா மற்ற விஷயத்துக்குலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, போலி போராளிகள்னு சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். யார் எந்த தோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. Please. Vishwa, please take your seat. அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்னைக்கு விஜய் விஸ்வா அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒலி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணுன்னா, ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தால் அவங்களே எம்சியாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளோவாக பேசுங்க மேடம். இல்லை அவங்க ப்ரொடியூசர் மேடம். ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறையா வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்குது. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா, என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களில் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்கீம் இருந்ததோ, அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதில்ல. நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னென்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு, இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் லைன், அது வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை இமீடியட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்மோகன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் கேள்வியாக இருக்கலாம், ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சுறேன். இல்லை நான் பேசி முடிச்சிருந்தேன். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்துறை இயக்குனர். எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான், குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா,
நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியில இன்னும் லாக் ஆகிக்காதுன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டி இந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குலத்தூர் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியனில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவுசெய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகமில் பெருசாக இருக்கோம், டெக்னாலஜியில் பெருசாக இருக்கோமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்பில் நம்ம சிக்கிக்காமல் இருந்தால் நம்ம அதை தாண்டி மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியாஸ் சார் கூட சொன்னார், இங்கே பொலிட்டிக்கல் பேசாதன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஸோ பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு ஏன் என்னை கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்குறது தான் என்னோட முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. காதல் வந்து ரொம்ப இயற்கையாக இயல்பாக அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல் அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா நான் தினமும் களத்தில் அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் திரையில் வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில் இல்லை. அவங்க வந்து இன்னும் அவ்வளவு போராட்டங்கள், இப்போ எல்லாரும் சொல்லலாம் மும்பையில் பெண்கள் போராடுறாங்க, சென்னையில் டெல்லியில் போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் இப்போவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா ஒரு பெண் மாறினா அந்த சமூகம் வந்து மாறும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் மாறினா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் மாறும்போது அந்த சமூகம் இயல்பாக இந்த சாதியை கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதே போல் இவரோட ரோல் பார்க்கும்போது இவரை ப்ரெசன்ட் பண்ண விதம், இவரை ஒரு அறிவார்ந்த தளத்தில் காமிச்சது, அது வந்து அந்த பெண் ஏன் விரும்பினா அப்படின்னு காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண் தன்னோட இணையை எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறதுல இங்கே வந்து ஒரு கூலிங் கிளாஸையும் இதையும் போட்டுட்டு வந்தால் மட்டும் பெண்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனத்தை இங்கே கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை இந்த சீன் இந்த இது உடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அதில் ஒரு இந்த சாதியை நோக்கி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ஒரு 5-6 மாதங்கள்லேயே 15க்கு மேலே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போது அந்த ஆணவ படுகொலைகளில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இளைஞர்கள். அதை செய்கிறவங்க இங்கே யாராக இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களாக தான் இருக்காங்க. தன்னோட மகளையே கொலை பண்ணுற பெற்றோர்கள் இந்த சமூகத்தில்
இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தன் மகள் விரும்பின பையனை கொலை பண்ணுறாங்க. அவங்கள வாழ விடாமல் வெறும் கொலை மட்டும் குற்றம் கிடையாது, அவங்கள மனதளவில் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி கூட குற்றம்தான். ஆனால் அதற்கு ஒரு மாற்றாக இந்த படம் ஒரு கருத்தியலை வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் எனக்கு இதில் ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்கள போர்ட்ரேட் அவங்களோட கதாபாத்திரம் வந்து அவங்க பேர் இல்லை இவங்க அர்ச்சனா, அவங்களோட கதாபாத்திரம் வந்து காமிக்கும்போது அடுத்த சமூகத்தில் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம என்னவா காமிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து அவ்வளோ ஒரு பெரிய பின்புலத்தோடு இருந்து வர்றவங்க. அவங்க வந்து தன்னோட இணையாக இருக்கும்போது அந்த இணையும் அவர் செய்கிற ரிசர்ச்சும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை இந்த கதாபாத்திரம் அதை உள்வாங்கிக்காமல் இருக்குது, அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. அப்போது அதை ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த படத்தை வெளியிடுவதன் மூலமாக ஆணவ படுகொலைக்கு அரசுக்கிட்ட ரொம்ப வருட கோரிக்கையாக தனி சட்டம் வேணும்னு கேட்டுட்ருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இந்த படம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுங்கிறது இளைஞர்கள் தான். அப்படி இருக்கிற இளைஞர்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படுறது, அவங்கள வாழ விடாமல் செய்கிறது. அப்போது இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை. அந்த தனி சட்டத்தை இப்போ இருக்கிற அரசு உடனடியாக செய்தாக வேண்டும். ஏன்னா அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, KN பாஷான்னு சொல்லி. அவங்கள வந்து 25 விக்டிம் ஃபேமிலியோடு நாங்கள் சந்தித்து அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்திலிருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கு இந்த படம் உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் ரொம்ப குரு தோழரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதில் வாழ்கிறாரு அப்படின்னு தான் என்னால் ஒவ்வொரு படத்துலையுமே. நான் ஃபஸ்ட்டு அரசியலாக பார்த்தது ஜோக்கர் படம் தான். அப்படி வந்து தோழரை வந்து எனக்கு அந்தளவுக்கு மனதுக்கு நெருக்கம் இதில் இல்லாட்டியும். அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமாக எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நினைக்கணும் ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன். அதனால தான் வளர் பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசணும்னு வாரண்டாக சொல்லியிருந்தேன். நேற்று வந்து ஆக்டர் நெப்போலியன் சாரை வந்து நான் போய் பர்சனலாக இன்வைட் பண்ணேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. என்ன பேஸ் பண்ணின்னு கேட்டார். ஹானர் கில்லிங் பெஸ்ட்னு சொன்னேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எப்படிப்பா ஒரு உயிரை எடுத்துகிட்டு அதுக்கு பேர் ஹானர் கில்லிங்னு மரியாதையே இல்லாமல் சொல்கிறீங்கன்னு சொன்னார். அதனால தான் அதை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை நான் அவங்க பேசுனதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுருந்தேன். அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, தவறாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, எல்லோரும் போராடி இருக்கப்போ வைகை ரயில் வரப்போ போய் நின்னோம். அது உங்களுக்கு காலி இல்ல இப்ப ஏன் பேசல? நான் சொல்லி முடிச்சேன் 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நிறுத்திக்குமா? இது திசை மாற வேண்டாங்க. பிரதர், ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் பண்ணும்போது அதை பத்தி மட்டும் பேசுவோம். ப்ளீஸ். இது வந்து ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்.
தாழ்மையான வேண்டுகோள் ப்ளீஸ். அதை திசை திருப்ப வேண்டாம், அதை திசை திருப்ப வேண்டாம். Okay, okay. Don't politicize this event, please, please, please. Vishwa, please take your seat. Please, Vishwa, please take your seat. Let us not politicize this event, okay? ஏன்னா 20 வருஷம் கழிச்சு வந்துக்கிறோம், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் இப்போ. ஐ ரெக்வெஸ்ட்